संस्थाओं की स्थापना से लेकर बॉर्डर एरिया में शांति स्थापना कराने तक हिज मैजेस्टी ने एक निर्णायक भूमिका निभाई। आपने ग्रॉस नेशनल हैप्पीनेस का जो विचार दिया है वो आज पूरी दुनिया में ग्रोथ को डिफाइन करने का एक अहम पैरामीटर बन चुका है। आपने दिखाया है कि नेशन बिल्डिंग केवल जीडीपी से नहीं बल्कि मानवता की भलाई से होती है। साथियों, भारत और भूटान की फ्रेंडशिप को मजबूती देने में भी उनका बहुत बड़ा योगदान रहा है। आपने जो नींव रखी है उस पर हम दोनों देशों की मित्रता निरंतर फल फूल रही है। मैं सभी भारतीयों की तरफ से हिज मैजेस्टी को अनेक अनेक शुभकामनाएं देता हूं और उनके बेहतर स्वास्थ्य और दीर्घायु होने की कामना करता हूं। साथियों, भारत और भूटान सिर्फ सीमाओं से नहीं संस्कृतियों से भी जुड़े हैं। हमारा रिश्ता वैल्यूज का है, इमोशंस का है, पीस का है, प्रोग्रेस का है। 2014 में प्रधानमंत्री पद की शपथ लेने के बाद मुझे अपनी पहली विदेश यात्रा में भूटान आने का अवसर मिला था। मैं आज भी उस यात्रा को याद करता हूं तो मन भावनाओं से भर जाता है। भारत और भूटान के संबंध इतने सशक्त और समृद्ध हैं। हम मुश्किलों में भी साथ थे, हमने चुनौतियों का सामना भी मिलकर किया और आज जब हम प्रोग्रेस की प्रॉस्पेरिटी की तरफ चल पड़े हैं तब भी हमारा साथ और मजबूत हो रहा है। हिज मैजेस्टी द किंग भूटान को नई ऊंचाई की ओर ले जा रहे हैं। भारत और भूटान के बीच विश्वास और विकास की जो साझेदारी है वो इस पूरे विजन के लिए बहुत बड़ा मॉडल है। साथियों, आज जब हम दोनों देश तेजी से आगे बढ़ रहे हैं तो इस ग्रोथ को हमारी एनर्जी पार्टनरशिप और गति दे रही है। भारत भूटान हाइड्रो पावर साझेदारी की नींव भी हिज मैजेस्टी द फोर्थ किंग के नेतृत्व में रखी गई थी। हिज मैजेस्टी फोर्थ किंग और हिज मैजेस्टी फिफ्थ किंग दोनों ने ही भूटान में सस्टेनेबल डेवलपमेंट और एनवायरनमेंट फर्स्ट का विजन आगे बढ़ाया है। आपके इसी विजन की नींव पर आज भूटान विश्व का पहला कार्बन नेगेटिव देश बना है। ये एक असाधारण उपलब्धि है। आज पर कैपिटा रिन्यूएबल एनर्जी जनरेशन में भी भूटान विश्व के सर्वोच्च देशों में से एक है। साथियों, भूटान आज अपनी इलेक्ट्रिसिटी 100% रिन्यूएबल स्रोत से उत्पन्न करता है। इस क्षमता का विस्तार करते हुए அரசுமுறை பயணமாக அண்டை நாடான பூட்டானிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி, டெல்லி கார் வெடிப்பு குற்றவாளிகள் எந்த காலத்திலும் தப்ப முடியாது,
இந்த சம்பவத்திற்கு பின்னால் உள்ள சதிகாரர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பிருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். நேற்று நடைபெற்ற இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் நாட்டையே மிகவும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. தற்பொழுது பிரதமர் பூட்டானில் உரை நிகழ்த்தியிருக்கிறார். அவரது உரையின் சாராம்சம் என்ன? சிகாமணி 2 நாள் பயணமாக இந்தியாவினுடைய அண்டை நாடான பூட்டானிற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருக்கிறார். நேற்று தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டைக்கு முன்பாக கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததுல இப்போது வரை 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் சொல்லப்படக்கூடிய நிலையில் பிரதமருடைய பயணம் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரத்து செய்யப்படக்கூடும் என்று நேற்று இரவே தகவல்கள் வெளியானது. ஆனால் இருப்பினும் திட்டமிடப்பட்ட அரசுமுறை பயணம் என்ற ஒரு காரணத்தினால் அண்டை நாடுகளுடைய நட்புறவை வளர்க்கக்கூடிய வகையில பிரதமர் நரேந்திர மோடியுடைய பயணம் இன்று காலை தொடங்கியது. இன்று காலை தனி விமானம் மூலமாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஹிண்டன் விமானப்படை தளத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி பூட்டான் சென்றடைந்தார். பூட்டானுடைய முன்னாள் மன்னர் ஜிக்மே வாங்சுக்கின் 70வது பிறந்த நாள் கொண்டாட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கார். 2 நாள் ஒரு அரசுமுறை பயணம். இந்த நிகழ்ச்சியில தான் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது கனத்த இதயத்தோடு நான் இந்தியாவிலிருந்து இந்த பூட்டான் நாட்டிற்கு வந்திருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை அவர் தன்னுடைய உரையின் மூலமாக தொடங்கினார். நேற்று எங்களுடைய நாட்டில் ஒரு கார் வெடிப்பு சம்பவம் என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது சதிகாரர்களால். இதற்கு தொடர்புடையவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள், கண்டுபிடிக்கப்படுவார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்துல இந்த கார் வெடிப்புக்கு தொடர்பு இருக்கக்கூடிய குற்றவாளிகள் ஒருபோதும் தப்பிவிட முடியாது, அவர்கள் நிச்சயம் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படுவதோடு அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். பிரதமருடைய நேற்று இரவு முழுவதுமே தான் இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டேன். நேற்று இரவு முழுவதுமே அடுத்தடுத்த கட்ட ஆலோசனைகள் எல்லாம் நாங்கள் நடத்தினோம் என்ற ஒரு சாராம்சத்தையும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய உரையின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. நேற்று இரவே கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக இந்த கார் வெடிப்பு சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டதோடு பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசி வாயிலாக பேசி இந்த கார் வெடிப்பு சம்பவங்கள் குறித்து எல்லாம் எடுத்துரைத்தார். இந்த நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடியும் இன்றைய தினம் பூட்டானில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில் பேசும்போது நேற்று இரவு முழுவதுமே எங்கள் நாட்டில் நடைபெற்ற அந்த கார் வெடிப்பு குறித்தெல்லாம் நாங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் இதற்கு பின்னால் இருந்து சதி வேலை செய்த சதிகாரர்கள் நிச்சயம் ஒருபோதும் தப்ப முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதோடு அவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதோடு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டி பேசியிருக்க. இதே நேரத்துல டெல்லி உள்ளிட்ட முக்கியமான நகர பகுதிகளில் இந்த வழக்கு தொடர்பாக நேற்று கார் வெடிப்பு தொடர்பாக ஒரு விரிவான விசாரணைகளை மத்திய புலனாய்வு அமைப்புகள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த பேச்சு என்பது முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.